கமலஹாசன் ஒரு படத்துல சொன்ன மாதிரி, கடவுள் இருக்குன்னு சொல்றவன நம்பு, கடவுள் இல்லைன்னு சொல்றவன கூட நம்பு. ஆனா நான் தான் கடவுளு, கடவுளோட டைரக்ட் ஏஜென்ட் நான் தான் வந்து சொல்லி ஊரை ஏமாத்திட்டு சில பேர் தெரியுமா, தயவு செஞ்சு அவனை மட்டும் நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு கடவுள் பேரை வச்சு மார்க்கெட்டிங் கார்ப்பரேட் பிசினஸ் ரேஞ்சுக்கான சூழ்ச்சிமங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அக்கௌண்ட்ல 10 பைசா கூட இல்லை, அதனால நாங்க ஊழியம் செய்றோம், நீங்க எங்களுக்கு வந்து பார்த்து வந்து பண்ணி கொடுங்க, எங்களுக்கு நீங்க காணிக்க விடுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கெஞ்சி பிச்சை எடுக்காத குறையா வந்து மக்கள்கிட்ட வந்து கேட்கறது. அந்த பணத்து மூலியமா சுகபோக வாழ்க்கைய அவங்க அனுபவிச்சுட்டு அவங்க சல்லாப வேலையில எல்லாம் ஈடுபடக்கூடிய விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வந்து வருது. இது எல்லா மதத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து பண்றதுனால அந்த மதத்துல இருக்கக்கூடிய மொத்த மற்ற குருமார்கள் மீதும் ஒரு கெட்ட பேர் வந்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகுதுங்க. அதே மாதிரி தான் நம்ம இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான், ஹிப்ஹாப் ஆதி இவங்கெல்லாம் எப்படி வந்து ஒரு பாப் பாடகர் மாதிரி வந்து ஒரு யூனிக்கான ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ, அதே மாதிரி அந்த கிறிஸ்டின்ல அந்த ஊழியம் செய்யக்கூடிய அந்த ப்ரேயர்லேயே தனக்குன்னு வந்து ஒரு புது ட்ரெண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணி ஒரு பாப் பாடகர் மாதிரி வளம் வந்துகிட்டு இருந்தவர் தான் ஜான் ஜபராஜ். போக்சோ வழக்கில் தலைமறைவாக இப்போ ஜான் ஜபராஜ் வந்து இருக்காரு. போக்சோ வழக்கில் தலைமறைவாக இருக்க கோவை கிறிஸ்தவ மதபோதகர் ஜான் ஜபராஜ் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காருங்க. அதில் கோவையை சேர்ந்த கிங் ஜெனரேஷன் கிறிஸ்தவ பிரார்த்தனை கூட்டத்தோட மதபோதகர் தான் ஜான் ஜபராஜுன்னு அந்த இதில் வந்து ஆரம்பமாகுது. இவர் கடந்த 2024 மே 21 கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய தன்னோட வீட்டில் ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கார், ஒரு விருந்து நிகழ்ச்சி. அப்போ அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க 2 சிறுமிகளுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பங்கேற்ற 2 சிறுமிகளுக்கு அந்த மனுஷன் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமிகள் அளித்த புகாரோட பேரில் ஜான் ஜபராஜ் மீது கோவை காந்திபுரம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஜான் ஜபராஜை போலீசார் சல்லடை போட்டு தேடிட்டு வர்றாங்க. அவர் வெளிநாட்டுக்கு எங்கேயும் தப்பிச்சு போகாத வண்ணம் இருக்க விமான நிலையங்கள், துறைமுகங்கள் எல்லாத்துக்குமே லுக் அவுட் நோட்டீஸும் வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த நிலையில ஜான் ஜபராஜ் தனக்கு முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. நானும் என்னோட மனைவியும் பிரிஞ்சு வாழ்றோம், என்னோட மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினரோட தூண்டுதல் பேரில் சிறுமிகளை வச்சு எனக்கு எதிராக பாலியல் புகார் வந்து கொடுத்துருக்காங்க. காவல்துறை விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு வந்து கொடுக்க தயாராக இருக்கேன், அதனால எனக்கு முன்ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு அதில் அவர் வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வந்து வரவிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் திடீர்னு அனுமதிக்கப்பட்டிருக்காருங்க. அவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படக்கூடிய நிலையில அது பற்றிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளராக இருப்பவர் தான் டிடிவி தினகரன். தற்போது பாஜக கூட்டணியில வந்து இருக்காரு. டிடிவி தினகரன் குடும்பத்தோட சென்னையில வசித்து வர்றாரு. அடிக்கடி மாநிலத்தோட பல்வேறு இடங்களுக்கு கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் போயிட்டு வர்றதை வாடிக்கையா வச்சிருக்காரு. தற்போது தமிழக பாஜகவில் மாநில தலைவர் அண்ணாமலையின் மாற்றம், அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பான விவாதம் என்பது பெரிதாக பேசப்பட்டு வந்தது. இது தொடர்பாக விவாதிக்க சென்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு வந்திருந்தாருங்க. அப்ப சென்னை வந்துள்ள அமித்ஷா கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை மேற்கொண்டாரு. அதுல கூட்டணி கட்சி தலைவர்களை அமித்ஷா சந்திக்க உள்ளதா வந்து சொல்லப்பட்டது. அதன்படி கூட்டணியில உள்ள டிடிவி தினகரன் அமித்ஷாவை சந்திப்பார்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா தற்போது டிடிவி தினகரன் திடீர்னு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சென்னை அப்போலோ மருத்துவமனையில அவர் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. டிடிவி தினகரன் சென்னையில தன்னோட குடும்பத்தோட வந்திருக்காரு. அப்போ அவருக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டு நெஞ்சுவலி வந்திருக்குங்க. இதை எடுத்து உடனடியாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கதா தகவல் வந்திருக்கு. மேலும் டிடிவி தினகரனுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி வந்து இது வந்தது அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்லப்படுது. ஆனால் இது தொடர்பாக அப்போலோ மருத்துவமனையிலிருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு தெளிவான விளக்கமும் வந்து அவங்க வந்து கொடுக்கல. அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதற்கிடையே தான் தற்போது முக்கிய தகவல் வெளியாயிருக்கு. அதாவது டிடிவி தினகரன் வந்து மருத்துவ பரிசோதனைக்காக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவருடைய ஆதரவாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது எந்த மாதிரியான பரிசோதனைங்கிறது இப்போ வரைக்கும் வந்து தெரியாதனால அந்த கட்சிக்குள்ள இப்போ ஒரு சிறிய சலசலப்பு வந்து ஏற்பட்டிருக்குங்க.